சிம்மம் ராசி அன்பர்களே, உங்களுடைய மனதிற்குள்ள ஆயிரக்கணக்கான கோபங்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் அதை விட்டு உங்களால் வெளியவும் வர முடியாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை நிறைய தடவைகள் யோசித்தும் பார்ப்பீங்க. ஆனால் சிம்மம் ராசிக்காரங்க ஒரு முறை பொறுத்து போனால் அது 100 முறைகள் பொறுத்து போவதற்கு சமம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீங்க. ஒரு முறைகள் நீங்கள் தவறு செய்யாமல் அமைதியாக நின்று கொண்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த உறவுகள் உங்களுக்கு வேண்டும். இல்லை என்றால் சில விஷயங்கள்ல நம்ம சண்டை போடக்கூடாது என்று உங்களுடைய மனதை நீங்க மாத்திருப்பீங்க. அதனால மட்டுமே தாங்க சில விஷயங்கள்ல நீங்கள் அமைதியாக இருந்து கொண்டிருப்பீங்க. ஆனா நீங்க ஒருபோதும் பயந்து அமைதியாக இருக்க மாட்டீங்க. ஆனா அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பது எதிரில் இருப்பவர்களுக்கு தெரியும் வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. நீங்க இதுவரைக்கும் மற்றவர்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் உறவுகளுக்காகவும் அடக்கி வைத்த அத்தனை கோபங்களும் ஏமாற்றங்களும் ஒரு நாள் வெடிக்கத்தான் செய்யும். ஆனால் அது யாருமே இதுவரைக்கும் அறிந்திருக்க முடியாத சில மிகப்பெரிய ஒரு வெடிப்பாக நிச்சயமாக இருக்கும். ஆனா அந்த ஒரு நாள் யாருமே மறக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு கோபங்கள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த ஒரு வெடிப்பு மற்றவங்களை காயப்படுத்துவதை விட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய போலியான பிணைப்புகளையும் அது உடைத்து எரிந்துவிடும். ஆனால் அது எதுவுமே உங்களுக்குள்ள தெரியாது. ஆனால் அது எல்லாத்தையும் நீங்கள் மனதிற்குள்ள மட்டுமே பூட்டி பூட்டி வைத்திருப்பீங்க. பூட்டி பூட்டி வைத்து அதனை அப்படியே வெளிக்காட்டி வாழக்கூடிய ஒரு நபராக நீங்கள் எப்போதுமே இருந்து கொண்டு இருந்திருப்பீங்க. அந்த நொடி தாங்க உங்களுடைய வாழ்க்கையின் உண்மையான ஒரு விடுதலையாக உங்களுக்குள்ள ஆரம்பமாகவும் செய்யும். ஆனால் அது எதுவுமே ஆரம்பத்தில் வெளியில் தெரியாது. எல்லாத்தையும் நீங்கள் மனதிற்குள்ள மட்டுமே தாங்க வைத்து வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. இனி நான் யாருக்காகவும் என்னை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று அந்த ஒரு தெளிவும் அந்த ஒரு நாளிலிருந்து உங்களுக்குள்ள பிறக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய மனதிற்கு ஒரு மகா நிம்மதியை அது கொடுப்பது போல தெரியும். ஏன் அப்படின்னா மற்றவங்களுடைய பேச்சை கேட்காமல் நீங்க உங்களுடைய பேச்சை கேட்டு சில முடிவுகளை எடுக்கும் பொழுது உங்களுக்குள்ள அவ்வளவு சக்தி, அவ்வளவு மன நிம்மதி, அது அனைத்தும் உங்களுக்குள்ள கிடைக்கும். ஒரு கூண்டில் இருந்த சிங்கம் வெளியே வந்து கர்ச்சிப்பதை போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையும் இனி உங்களுடைய கட்டுப்பாட்டில் மட்டுமே தாங்க இருக்கும். அதனால் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை சரியாக எடுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை உங்களுக்குன்னு கற்றுக் கொடுக்கும். விலகக்கூடிய உறவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருக்கும். மறைமுகமான ஆசீர்வாதமும் உண்மையான ஒரு பாதையும். நீங்கள் உயிராக நம்பியவங்க உங்களுடைய கஷ்ட காலத்தை கண்டு ஒதுங்கி போயிருப்பாங்க. ஜோதிட ரீதியாக கூறணும் அப்படின்னா இது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மறைமுகமான ஒரு ஆசீர்வாதம். உங்களுடைய ராசிநாதன் சூரியன் தனித்து நின்றாலும் உலகிற்கே ஒளி தந்து கொண்டுதான் இருப்பார் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல தாங்க போலியான மனிதர்கள் உங்களை விட்டு விலகுவது உங்களுடைய பாதையில் இருந்த முட்களை அகற்றுவதற்கு சமம் என்றும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் விலகும் போது ஏற்படக்கூடிய வழி தற்காலிகமாகத்தான் ஏற்படும். ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய தெளிவானது உங்களுடைய வாழ்க்கையில நிரந்தரமானதாக மாறிவிடும். யார் உண்மையானவங்க, யார் பேசமிடுபவர்கள் என்பதை காலம் உங்களுக்கு பிரித்து காட்டிவிடும். இதன் மூலம் நீங்கள் செல்ல வேண்டிய உண்மையான லட்சிய பாதை உங்களுக்கு நிச்சயமாக தென்படவும் ஆரம்பிக்கும். அவங்க போனதால் ஏற்பட்ட வெற்றிடத்தை உங்களுடைய வெற்றியால் இந்த ஒரு நாளில் காலமானது உங்களுக்கு நிரப்பையும் காட்டும். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு செயலையும் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களானது நடக்கும். முன்பு நீங்கள் ஒரு இடத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் யாருக்கும் தெரியாத ஒரு நிலைமையானது இருந்திருக்கலாம். நீங்கள் செய்த நன்மைகள் கூட அலட்சியப்படுத்தப்பட்டும் அந்த ஒரு இடத்தில் நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் இனி நிலைமையானது மாறியிருக்கும். உங்களுடைய ராசிக்கு சூரியன் பலன் பெறக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய ஆளுமை பன்மடங்கு இனிமே உயர ஆரம்பிக்கும். மேடையில் இருக்கக்கூடிய ஒரு நடிகன் மீது வெளிச்சம் விழுவதைப் போல சமூகத்தில் உங்கள் மீது எல்லாருடைய பார்வையும் விழவும் ஆரம்பிக்கும். உங்களை ஒரு காலத்துல கிண்டல் செய்தவர்கள் இப்போது உங்களை பார்த்து பயப்படும் அல்லது வியக்கும் அளவுக்கு நீங்க மாறி இருப்பீங்க. ஏன் அப்படின்னா சில மனிதர்களுக்கு நீங்க உதவி செய்வீங்க. யாரெல்லாம் உங்களிடம் வந்து உதவின்னு கேட்காங்களோ அவங்களுக்கெல்லாம் முதல் ஒரு நபராக நின்று நீங்க உதவி செய்து கொடுப்பீங்க. வாழ்க்கையில பெரிய ஒரு இடத்திற்கும் நீங்க சென்றிருந்திருப்பீங்க. இதனை பார்க்கும் பொழுது அனைவருமே ஆச்சரியப்படுவாங்க. அனைவருக்கும் உங்கள் மீது ஒரு பொறாமையும் இருக்கத்தாங்க செய்யும். உங்களுடைய பேச்சை, உங்களுடைய நடை, உங்களுடைய உடை என ஒவ்வொன்றையும் மற்றவங்க கவனிக்க ஆரம்பிப்பாங்க. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்களை ஒதுக்கிவிட்டு எவராலும் எதையுமே செய்ய முடியாத ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக நீங்கள் முடிவெடுத்திருப்பீங்க. இதனை பார்க்கும் பொழுது அனைவருமே ஆச்சரியப்பட்டு இருப்பாங்க. நம்ம தேவையில்லாமல் இவங்களை எதிர்த்துட்டோமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில செயல்கள் நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக காத்திருந்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் என்பதை மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு சிம்மம் ராசிக்காரங்க இந்த ஒரு நாளில் ஏற்றம் இறக்கங்கள் நிறைந்த ஒரு நாளை எதிர்பார்க்கலாம். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நாளில் நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். பணமும் கைக்கு வரும், பணமும் கையை விட்டு போகும். எது வேண்டுமானாலும் இந்த ஒரு நாளில் நடக்கலாம். எனவே இந்த ஒரு நாள் என்பது உங்களுக்கு லாபகரமான நாட்கள் கிடையாது. வந்தது அப்படியே திரும்பி போகக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு தென்படும்.
ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு ஏற்படக்கூடும். எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்க புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. புதிய திட்டங்களை நீங்கள் தொடங்குவதை தள்ளி போடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. அந்த புதிய திட்டங்களை நீங்க தள்ளி போடுவதன் மூலம் வாழ்க்கையில விஷயங்களை நீங்கள் எளிதாகவே கற்றுக்கொள்வீங்க. ஏன் அப்படின்னா இது பணியிட சிக்கல்களுக்கு வழிவகுக்கக்கூடிய சில விஷயங்களாக இருக்கும். தொழில் முயற்சிகளும் தடைகளையும் சந்திக்க நேரிடுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். வேலையில் இருப்பவங்க இன்று அலுவலகத்தில் சவால்களை சந்திக்க நேரிடக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்குள்ள நிச்சயமா இருந்து கொண்டே தாங்க இருக்கும். தம்பதிகளிடையே கருத்து வேறுபாடும் உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்படலாம். இன்று உங்களின் அதிர்ஷ்ட நிறமாக இருப்பது வெள்ளை நிறமாக இருக்கும். வெள்ளை நிறத்தை இந்த ஒரு நாளில் நீங்க பயன்படுத்துவதன் மூலம் உங்களுக்குன்னு வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்களாகவே தீர்த்து வைக்க முடியும். இந்த சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இன்று நீங்க மற்றவர்கள் மீது அதிக எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கைகளையும் நீங்க கொண்டிருப்பீங்க. நீங்க எந்த ஒரு விஷயங்களையும் கவனமாக சிந்தித்து செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் என்பது நிச்சயமா இனிமேல் நடக்கவும் ஆரம்பிக்கும். வேலை மற்றும் குடும்ப பொறுப்புகளால் சிரமம் ஏற்பட உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே தாங்க இருக்கும். வணிகம் தொடர்பான முடிவுகள் இருப்பதால் குழப்பங்கள் உங்களுக்குள்ள ஏற்படத்தான் செய்யும். அதனால் குழப்பங்கள் ஏற்படுவதால் சரியாக நீங்கள் யோசித்து நிதானமாக சிந்தித்து முடிவுகளை எடுப்பதும் செயல்படுவதும் உங்களுக்கு மிகவும் நல்லது. அவசரப்பட்ட முடிவுகளை எடுப்பதோ அவசரப்பட்டு சில செயல்களை அது உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளாக மட்டுமே தாங்க மாறும். அது உங்களுடைய வாழ்க்கையில லாபங்களை தேடி கொடுக்காது என்பதை முதல்ல நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். வேலை தொடர்பாக சிரமங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். இன்று பிறர் கூறக்கூடிய ஆலோசனையை கேட்டு நீங்கள் சரியான முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. எனவே இந்த ஒரு நேரத்துல நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். வாழ்க்கைனா என்ன என்பதை உங்களுக்குள்ள புரியவும் வைக்கும். அந்த அளவுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா நடந்து கொண்டே தாங்க இருக்கும். உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து நீங்கள் செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. அவர்களை எதிர்த்து நின்றீர்கள் என்றால் ஆரம்பத்தில் நன்றாகத்தான் இருக்கும். பிற காலங்களில் அவர்களை தேடி போகும் பொழுது அவர்களும் உங்களை எதிர்த்து நிற்பார்கள். எனவே முடிந்த அளவுக்கு அனுசரித்து செல்லுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளைத்தான் தேடி கொடுக்கும். எதிர்பாராத சில செலவுகளால் உங்களுக்கு நெருக்கடிகளானது வந்துவிடும். நீங்க சேர்த்து வைத்த பணமானது இந்த ஒரு நாள்ல செலவழிக்க வேண்டிய சூழல்கள் கூட உங்களுக்குள்ள உருவாக்கி இருக்கும். தந்தையின் ஆரோக்கியம் இந்த ஒரு நாள்ல மேம்பட்டு வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களானது உங்களுக்குள்ள நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்கும். சமூக பணிகளில் செல்வாக்கும் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்கு கைகூடி வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை அறிந்து கொள்வீங்க. புதிய சரக்குகள் கொள்முதலில் விவேகங்கள் உங்களுக்குள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்வீங்க. உறவினர்களின் வருகைகள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உருவாகி கொண்டேதாங்க இருக்கும். அதே போல இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்கும். அதனால முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதனால் உங்களுடைய வாழ்க்கைகளும் நிச்சயமா மாறவும் செய்யும். சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து சென்றால் வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போய்விடும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியங்கள் மேம்பட்டு வாழ்க்கை நல்ல ஒரு விதமாக நிச்சயமாக மாறிவிடும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விவேகமானது வேண்டும். விவேகத்துடன் நீங்கள் செயல்பட்டால் வாழ்க்கையில எது வேண்டுமோ அதை உங்களால் அடைந்து விட முடியும். விவேகத்துடன் மட்டும் நீங்கள் செயல்பட்டு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறவும் செய்யும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நல்லதே நினையுங்கள். எல்லாமே நல்லதாகவே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். கவனமாக பார்த்து தெரிந்து